இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எவ்வளோ போராட்டம் இல்லை, ஒரு லைவில் நம்ம ஜாயின் பண்ணி ஜெபிச்சு அந்த வசனங்களை வாசித்து ஆராதித்து துதித்து பாடுறதற்கு எவ்வளோ தடைகள் வந்திருக்கும்ல. இன்றைக்கும் கூட நீங்கள் வீட்டில் உட்காந்து அமர்ந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. அப்போ தான் ஃபோன் எடுப்பீங்க, ஃபோனில் சார்ஜ் போயிருக்கோம். இல்லைனா ஏதாவது காரியம், யாராவது வீட்டில் ஃபோன் கேட்டுட்டு இருப்பாங்க, டிவி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேக போராட்டங்கள் மத்தியிலும் பாருங்கள், கர்த்தர் நம்ம மேல் கிருபையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கும் கூட நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை எடுத்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் அனைவரும் எடுத்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. சிந்தை அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அநேக வார்த்தைகள் சொல்கிறாங்க. மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க சில இதில் ஆட்டிடியூட். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சிந்தை உங்களிடத்துல இருக்குதா, உங்களிடத்துல காணப்படுதா அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். விசுவாசி எந்த காரியம் எடுத்தாலும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்போம்ல, நான் கிறிஸ்துவை போல இருக்க விரும்புகிறேன், நான் அவரை போல இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தாரோ அதே மாதிரி தான் நான் இருக்கணும்னு நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய சிந்தை அவரை போல இருக்குதா, நம்மளுடைய குணங்கள் அவரை போல இருக்குதா? வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படிப்பட்ட சிந்தை நம்மளிடத்தில் இருக்குதா? எப்படி நான் கண்டுபிடிப்பது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 139வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்கிரீன்ல போடுங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வசனம் சொல்லுகிறது, என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அநேக சோதனைகள் வருதே, அநேக பிரச்சனைகள் வருதே, போராட்டங்கள் வருதே. ஏன் வருது? உங்களுடைய சிந்தையை அறிந்து கொள்ளுகிறதற்காக தேவன் அனுப்புகிறார். உங்களுடைய சிந்தை கிறிஸ்துவனுடைய சிந்தையை போல இருக்குதா? இல்லை, நம்மளுடைய சிந்தை உலகத்தாரை போல, இந்த உலகத்தின் மக்களை போல, மற்றவர்களை போல நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு சில சோதனைகள் நம்மளுடைய சிந்தையை அறிந்து கொள்ளுவதற்காக கர்த்தர் அனுப்புகிறார். அப்படிப்பட்ட சிந்தையில நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். அந்த சோதனையை வெற்றி பெறுகிறவர்களா இருக்கணும். எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்னிடத்தில் இருந்துச்சுன்னா அந்த சோதனையை நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து இருக்கிற, லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தனை என்னிடத்தில் காணப்படும் பொழுது நான் அந்த சோதனையை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் இடத்துல இருந்த சிந்தனை என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு எடுத்து நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம முதலாவது வாசிக்கலாம். தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. 2வது காரியம் பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, தம்மை தாமே தாழ்த்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இதில் ஒரு 4 ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நம்மளால் பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, 4 காரியத்தை நம்மளால் பார்க்க முடியுது. முதலாவது பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி கொள்ளுகிற ஒரு குணம். ஹல்லேலூயா.
இரண்டாவது பாருங்க, அடிமையின் ரூபம் எடுக்கிறார் அவர், அடிமையின் ரூபம் எடுக்கிற தேவன். மூன்றாவது பாருங்க, கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, தம்மை தாமே தாழ்த்துகிறார், தம்மை தாழ்த்துகிற தேவன். இந்த 4 சிந்தனை உங்களிடத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிறிஸ்துவனுடைய ஏக சிந்தை உள்ளவர்களா இருப்பீங்க. இந்த நாளில் ஒரு காரியம்தான் எனக்கு பண்ண முடியும், ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதில் ஒரு காரியம் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சிந்தை போல நம்மளுடைய சிந்தை இல்லை. இந்த 4 காரியமும் நம்மளிடத்தில் வெளிப்படணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இந்த 4 ஆட்டிடியூட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். முதலாவது நம்ம பார்ப்போமா, தம்மை தாமே வெறுமையாக்கி கொள்ளுகிற ஒரு குணம். அவர் தம்மை தாம் ஏன் வெறுமையாக்கி கொண்டார்? ஏன் அவ்வளோ பெரிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் தன்னை வெறுமையாக்கி கொள்கிறார் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அப்ப நம்ம பாருங்க, எவ்வளோ பணம் படைச்சவர்களா இருந்தாலும், எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ அந்தஸ்து இருந்தாலும், நம்மளை வெறுமையாக்கி கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இடத்துல கேட்கிறாரு, எந்த காரியத்தை நீங்க பெருமையா எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எல்லாமே அவர் கொடுத்தது தானே, ஆனா சில காரியங்களை நீங்க பிடித்து பெருமையாக்கி கொண்டு இருக்கிறீர்களே, அதை வெறுமையாக்குங்க. இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs chapter 20 verse 6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தைப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தைப்படுத்துவார்களாம். எப்பயுமே மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? நான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். தங்கள் தயாளத்தைனா தங்களுடைய பெருமைகள், தங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், தனக்கு கிடைத்த வெற்றிகள், இந்த மாதிரி காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரசித்தைப்படுத்துகிறவர்களா இருப்பார்கள். தங்களுடைய தயாளம், அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல தங்களை குறித்தே பேசுகிறவர்களா இருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது மனுஷர் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லுகிறது. பெரும்பாலும் அப்படின்னா என்ன? உலகத்தார் அனைவரும், கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நம்மேல இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கக்கூடாது? இந்த பெரும்பாலானவர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய தயாளத்தை நம்மளே பேசி கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு அது பிடிக்காது. அவர் அருவருக்கிறார். அவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவரை பாருங்களேன், தன்னை வெறுமையாக்கி கொள்ளுகிறார். தன்னிடத்துல அவ்வளோ வல்லமை இருக்குதே, தன்னிடத்துல அவ்வளோ கிருபைகள் இருக்குதே, அவ்வளோ அதிசயங்களை அவர் செஞ்சு கொண்டிருந்தாரே, ஆனாலும் அவர் தன்னை வெறுமையாக்கி கொள்ளுகிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்தெந்த காரியத்தை நீங்க பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க, இன்றைக்கு அதை சொல்லுங்க. கர்த்தாவே என்னை வெறுமையாக்கி நீங்க போடுவீராக. வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 44 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீது சொல்லுகிறார், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய காரியத்தை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய பணத்தை நான் நம்ப மாட்டேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் மேல இருக்குது, அவர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே, உங்களுடைய எந்த காரியமும் எந்த மனுஷனும் உங்களை ரட்சிக்க போறதில்ல. தேவாதி தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை தான், அவரிடத்திலிருந்து வருகிற தயவு தான் நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தும், நம்மளுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தும். ஹல்லேலூயா. அடுத்த பாருங்க, ஒரு ஞானத்தை குறித்து ஒரு வசனம் எப்படி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாமா? எரேமியா 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எரேமியா 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 3 காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஞானி என்ன செய்கிறான்? தன்னுடைய ஞானத்தை குறித்தே அவன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான்.
பராக்கிரமம் என்ன செய்கிறான்? தன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட காரியம் நம் தகப்பனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்மளை நம்பி அவர் சில காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய தாளந்துகள், நம்மளுடைய ரிசோர்சஸ், டூல்ஸ், சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் பாருங்களேன், அவர் நமக்காக, நம்மளுடைய பெனிஃபிட்காக இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவர் கொடுத்திருக்கிறார். எந்த ஞானமா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பராக்கிரமமால் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ ஐஸ்வர்யம் நீங்க வச்சிருந்தாலும் பரவாயில்லை, அதை குறித்து இன்றைக்கு மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்காதீங்க. தயவு செய்து வசனம் சொல்லுகிறது, ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவானா. அநேகர் இருக்கிறாங்க, அவங்க பெயர்களுக்கு பின்னாடி ஒரு 10 டிகிரி போட்டுக்குவாங்க. அந்த ஞானம் நம்மளுடைய சூழ்நிலைகள்லேருந்து வெளியே கொண்டு வருமா? நம்மளுடைய போராட்டத்திலேருந்து அந்த படிப்பு நம்மளை வெளியே கொண்டு வருமா? உலக ஞானம் நம்மளை காப்பாற்றுமா? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, இந்த காரியம்தான் நம்மளை இந்த உலகத்தின் பாடுகள்லேருந்து வெளியே கொண்டு வரும், இந்த சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வரும். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறான். கோலியாத் அப்படிதான் செஞ்சான்ல, அவன் தன் பராக்கிரமத்தை பிரசித்தைப்படுத்தி கொண்டிருந்தான். கர்த்தர் ஒரு தாவீதை கொண்டு வந்து அந்த கோலியாத்தை முறியடித்தார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட மேன்மை நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். இன்றைக்கு யாருக்கெல்லாம் அந்த பெருமை இருக்குது? எங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, கார் இருக்குது, என்னுடைய கணவர் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்ற பெருமைகளை இன்றைக்கு கலட்டி வைத்து விடுங்கள். அவர் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா! தன்னை வெறுமையாக்கி கொள்ளணும். நம்ம அந்த பெருமைகளை எடுத்து எறியணும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுங்க, அப்பா, நான் என்னுடைய பெருமைகளை எடுத்து வைக்கிறேன், என்னுடைய ஞானத்தை நான் எடுத்து வைக்கிறேன், என்னுடைய பராக்கிரமத்தை நான் எடுத்து வைக்கிறேன், என்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இதெல்லாம் குப்பைக்கு சமம். ஆனாலும் தகப்பனே, உம்முடைய கிருபையினால நான் இருக்கணும், உம்முடைய தயவுனால நான் இருக்கணும், என்னை வெறுமைப்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்க இன்றைக்கு கர்த்தரிடத்துல கேட்கிறவர்களா இருங்க. ஹல்லேலூயா! வசனம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாகிய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வசனத்துல பாருங்க, நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன். அந்த வசனத்திலே பாருங்க, என் என் நான் அப்படின்னு வருது. நான் தான் இந்த வீட்டை கெட்டுனேன், நான் தான் என்னுடைய காரியத்தில் பண்ணேன், என்னுடைய கல்யாணம் என்னால் தான் நடந்துச்சு, என் தாய் தகப்பனால தான் நடந்துச்சு, என்னுடைய காரியம்லாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு தங்களுடைய தயாளத்தை பிரசித்தைப்படுத்துகிறவர்களா இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன். ஹல்லேலூயா! அந்த வசனத்துல அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த வசனத்தை வாசிங்க, 31வது வசனம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்களேன். அவன் தன்னுடைய தயாளத்தை பிரசித்தைப்படுத்தும் பொழுது, அவன் பேசி கொண்டு இருக்கும் பொழுதே, வார்த்தைகள் அவனுடைய வாயில வந்து கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு அடி அடிக்கிறாரு. என்ன அடி அடிக்கிறாரு? உன்னுடைய ராஜ்ய பாகம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட பெருமை நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த காலத்துல நம்ம கிரேஸ் பீரியட்ல தான் இருக்கிறோம், நம்ம ஒரு கிருபையின் காலத்துல தான் இருக்கிறோம். அப்போ
கிரேஸ் பீரியட்ல கர்த்தர் அடிக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமையான காரியங்கள், ஞானத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து, பணத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, மக்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வீட்டை குறித்து எல்லா மேன்மையும் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, கழட்டி வைக்க போறீங்க. தன்னை வெறுமையாக்கின கிறிஸ்துவை போல நாமும் இன்னைக்கு வெறுமையா இருக்க போறோம். நீங்க வெறுமையா இல்லைன்னா அவர்னால என்ன பண்ண முடியாது, உங்களை நிரப்ப முடியாதே. நீங்க உங்களை வெறுமையாக்குற வரைக்கும் அவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு சோதனைகள் மேல சோதனைகள் வரலாம். நீங்க நினைக்கலாம் எதுக்குப்பா இந்த சோதனை அப்படின்னு. பிரியமானவர்களே, அந்த சிந்தை கிறிஸ்துவனுடைய சிந்தை கேட்டார் போல் இருக்கிறதற்கு தான், வேற எதுக்குமே இல்லை. உங்களை தண்டிக்கிறதற்கு இல்லை, உங்களை கஷ்டப்படுத்துகிறதுக்கு இல்லை. அவருடைய சிந்தையை போல நம்மளுடைய சிந்தை ஏற்றதா இருக்கணும். முதலாவது நம்ம பார்த்தோம் தன்னை வெறுமைப்படுத்துகிற ஒரு காரியம். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கலாமா, அடிமையின் ரூபம் எடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம், பிலிப்பியர் 2:7 முதலாவது தம்மை தாமே வெறுமையாக்கி, இரண்டாவது அடிமையின் ரூபம் எடுக்கிறார். டேக்கிங் த பொசிஷன் ஆஃப் அ சர்வன்ட்ஹுட் அப்படின்னு சொல்றாங்க. அடிமை அப்படின்னா நான் ஒருத்தருக்கு கீழே போய் அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மற்றவர்களுக்காக சேவை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது புரியுது? மற்றவர்களுக்காக சேவை செய்ய, உங்களுக்கே நீங்க சேவை செய்யறதுக்கு இல்லை, உங்களுக்காகவே எல்லாம் செய்து கொள்றதுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு, குடும்பத்தினருக்கு சேவை செய்ய, குடும்பத்தினரை தாண்டி பிறருக்கு நீங்க சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாட் டு பி சர்வ்ட் பட் டு பி சர்வ் அதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மார்க்கு 10:45 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரல, அவர் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கிறதற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. நம்மளோட பெரிய எக்ஸாம்பிள் யாரு? ஏசு கிறிஸ்து தான். அவரே ஊழியம் செய்ய, அவரே ஊழியம் செய்யறதுக்கு தான் வந்தாரு. ஊழியம் கொள்ளும்படி வரல, தனக்காக எல்லாரும் இருக்கணும். அவருடைய சீஷர்கள் அவருடைய நீட்ஸையே பார்க்கணும், அவருடைய வான்ஸையே கேட்கணும்னு அவர் நினைக்கல. அநேக நேரத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் தனியா மலையின் மேல் ஏறி போறாரு, ஒரு வனாந்திரத்துக்கு போறாரு. அவர் தன்னை வெறுமையாக்கி கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதே போல நாமும் நம்மளுக்காக ஊழியம் செய்யணும். சுற்றி உள்ளவங்கெல்லாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே புரிஞ்சுக்கணுமே, என்னுடைய காரியத்தையும் அவங்க நினைக்கணுமே அப்படின்னு நீங்கள் ஒரு காலம் நினச்சிடக்கூடாது. கஷ்டமான காலத்திலும் வேதனையான காலத்திலும் நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவர்களை குறித்து யோசிக்கிறவர்களாக இருக்கணும். யூ ஹவ் டு நோ ஹவு டு சர்வ் அதர்ஸ். ஈஸியாக இருக்கிற காலத்தில் சர்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற நாட்களில் அடிமையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, அந்த ரூபம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் போராட்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், உங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது சொல்கிற நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்களேன். இயேசுவை போல அடிமையின் ரூபம் எடுத்து பாருங்களேன். அப்பொழுது புரியும் அவர் எவ்வளோ பெரிய ஏக சிந்தையுள்ளவராக இருந்தார் என்று. ஹல்லேலூயா. அடுத்த நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார் என்று நம்ம பார்ப்போமா? யோவான் 13:14 நம்ம வாசிக்கலாம். யோவான் 13:14 நம்ம வாசிக்கலாம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அடுத்த வசனம் 15வது வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஹல்லேலூயா. அவர் செய்து காட்டினதை தான் நம்மளை செய்ய சொல்கிறாரு. ஏசு கிறிஸ்து என்றைக்குமே அவர் செய்யாத ஒரு காரியத்தை உங்களிடத்துலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். அதை அவர் செய்த நாட்களில், அவர் இருந்த நாட்களில் செய்த காரியத்தை என்ன பண்ணுறாரு? நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால தான் நம்மளுடைய சிந்தை எல்லா நேரத்திலும் யாரை போல் இருக்கணும்? கிறிஸ்துவை போல் இருக்கணும். என்னென்ன பாடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதோ அது எழுதி வைத்து பாருங்களேன். பைபிளில் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும். எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் அழுகிறீர்களோ,
ஜெபிக்கிறீங்களோ, விண்ணப்பம் பண்றீங்களோ, ஐயோ என்னால் முடியலே நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் எல்லா காரியத்துக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, பதில்களை கொடுத்து விட்டு தான் அவர் போயிருக்கிறாரு. நம்மளை அப்படியே இந்த உலகத்தில் விட்டுட்டு போல, இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ரோல் மாடலாக அவரை வைத்து கொள்ள போகிறோம். இந்த வசனத்தில் பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாரு, கால்களை கழுவுகிறார். யாருடைய கால்களை கழுவுறாரு, தன்னுடைய சீஷருடைய கால்களை அவர் கழுவுகிறார். நீங்கள் நினைக்கலாம், சுற்றியுள்ளவங்களோட கால்களை, அவருக்கு கீழே உள்ளவங்க சீஷர்களாக இருக்கிறவங்கள தானே அவர் கால்களை கழுவுறாரு அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அவன் பிசாசானவன் என்ன பண்ணுறான், யூதாஸ்காரியோத்தோட இருதயத்தை பிடிச்சிட்டான். அவன் காட்டி கொடுக்கும்படி அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, வசனம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் போஜனத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி பிசாசினால் அவன் என்ன பட்டிருக்கிறான், தூண்டப்பட்டவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவனுடைய கால்களை கழுவினார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரியுது? உங்களை நிந்தித்தவர்கள், உங்களிடத்துல தப்பாய் பேசினவர்கள், உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க உங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து நின்னா, நீங்க கடன் கொடுத்துருப்பீங்க, அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னா, உங்களோட மாமியார், மருமகன் எல்லாரையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையான நபர்களை நீங்க எடுத்து உங்க கண்ணு முன்னாடி நீங்க வைத்து பாருங்க. அவர்கள் இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருந்தா அவர்களுடைய கால்களை கழுவுறதற்கு இன்னைக்கு நீங்க ரெடியா இருப்பீங்களா? அப்படி ரெடியா இல்லை அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களில் கிடையாது. பிரியமானவர்களே, தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியோத்து தன்னை இன்றைக்கு இரவு அவன் வந்து பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சும் இயேசுவானவர் கால்களை கழுவினார். அவரை போல நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட சர்வீஸ் தான் கர்த்தர் நம்ம இடத்தில் கேட்கிறார். பணத்தை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும் அப்படின்லாம் அவர் கேட்கல. நம்ம செய்கிற காரியத்தில் அவர் வெளிப்படணும். ஹல்லேலூயா! நம்மளுக்கு யார் தப்பான காரியம் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம அதை அடிமையின் ரூபம் எடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். அவர்களை நோக்கி நம்ம பார்த்து அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்டு அவர்களையும் உபசரிக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா!